Hello everyone, welcome to Shiksha class. PGTRB எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நியூ சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை எப்படி படிக்கிறதுன்னு தான் நான் இந்த ஸ்டடி பிளான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த நியூ சிலபஸ் வந்து ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்குது. 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய யூனிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக இதை பற்றி நம்ம வீடியோவும் அனலைஸ் பண்ணி போட்டுருக்கோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்னதாக கன்ஃபியூஷன், மேம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. நான் நம்ம சிக்ஷா கிளாஸில் தான் இருக்கேன், இதான் நம்மளோட அகாடமி. நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் 2-3 இடத்துல வீடியோ போடுறீங்க, ஒரு இடத்துலையும் வேறு கண்டென்ட் போடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லைங்க, எப்போவுமே பொதுவாக நான் வீடியோ போடும்பொழுது ஃபேஸ் ரிவீல் பண்ணி தான், ஃபேஸ் காட்டி தான் வீடியோ போடுவேன், அல்லது அந்த தம்ப்நெயில்லையாவது என்னோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ நம்ம சிக்ஷா கிளாஸில் தான் இருக்கேன், இதான் நம்ம அகாடமி. ஸோ ஸ்டே டியூன் வித் சிக்ஷா கிளாஸ் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம சொன்ன மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜிக்கு நியூ சிலபஸ் கொடுத்தாங்க இல்லையா, மொத்தமாக எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் ஜிகேவுக்கும் 4 புக் நம்ம போடுறோம். இந்த 4 புக்கில் 3 புக் வந்து எஜுகேஷன் சைக்காலஜிக்காக அண்ட் ஒரு புக் வந்து கம்ப்ளீட்டாக ஜிகேக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போது இதில் இந்த 2 புக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ 3rd புக்கும் ஜிகே புக்கும் லான்ச் ஆனோடனே நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக சிக்ஷா கிளாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட புக் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பையும் ஒரு டாப்பிக்கையும் டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி தான் மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நீங்கள் எப்படி டவுட் கேட்குறீங்கன்னா, மேம் சிலபஸே இப்போ தான் ரெடி ஆச்சு, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி மெட்டீரியல் கொடுக்குறீங்கன்னு. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து புதன்கிழமை தான் எனக்கு மெட்டீரியல் பிரிண்ட் ஆகி கையில் வந்தது. ஆனால் வியாழக்கிழமை அவங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஓகே லெட்ஸ் கோ த்ரூ த சிலபஸ் அப்படின்னு போனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம புக்கில் புது சிலபஸ் கிட்டத்தட்ட 70% கவர் ஆகிருந்தது. நான் சிலபஸ் அனாலிசிஸ் பண்ண வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது புது சிலபஸ் வந்து ஒரு 60% பாதிக்கு மேலே நமக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். 60% கிட்ட புதுசாக நிறைய விஷயம் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்மளுடைய புக் வந்து புது சிலபஸ்லேயே 70% தலைப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம நல்லபடியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பிகாஸ் நிறைய டாபிக்ஸ் வந்து நான் எக்ஸாமோட ட்ரெண்ட் எப்படி மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறையா இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் உள்ள. ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக புக் வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் நானுமே யூனிட் 7, 8, 9 ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் உங்களுக்கு 3rd புக்காக லான்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த புக் பொறுத்த வரைக்கும், அதாவது வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 பார்ட் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த 2 புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு டாப்பிக்கையும் நான் தெளிவாக டீகோட் பண்ணி கொடுத்துருப்பேன். அது அப்படியே உங்களோட சிலபஸோட மேட்ச் ஆகும். இந்த மாதிரி இண்டெக்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தெளிவு கிடைக்கும். சாம்பிள் மெட்டீரியல் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்கள் ரிசல்ட்டுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு டாபிக் படித்து முடிச்சதுக்கப்புறமும் அதுக்கு பின்னாடியே கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம மெட்டீரியலில் இந்த 2 புக்கில் மட்டும் 1500 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. அதோட சேர்த்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷனும் போட்டிருப்பேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மூடில், ஸ்வயம், மூக், விஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் புது சிலபஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இது நம்மளுடைய புக்கில் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே. ஸோ நீங்கள் இதில் ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் உடனே டெஸ்ட் எழுதிட்டு அதை ரிவைஸ் பண்ணி செக் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட புக்கில் இந்த மாதிரி QR கோடும் கொடுத்துருக்கேன். முக்கியமான தியரிஸ், முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் படிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் மெட்டீரியலை சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்னோட சப்போர்ட் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சும்மா ஒரு கண்டென்ட் எடுத்தோம், புக்கில் போட்டோம், பிரிண்ட் எடுத்து கொடுத்தோம் அப்படி கிடையாது. தெளிவாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துலையும் தேவையான இடத்துலலாம் டேபிளர் காலம் போட்டிருக்கேன், தேவையான இடத்துல புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ சார்ட் போடணுமோ, எங்கெங்கெல்லாம் டயக்ராம் வைக்கணுமோ உங்களோட புரிதலுக்காக மேக்ஸிமம் வந்து புக்கில் எல்லா கண்டென்ட்டும் ரொம்ப கிளியராகவும் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோடையும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம புக் மெட்டீரியல் பற்றி. கண்டிப்பாக வந்து நீங்கள் புக் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு பயம், நீங்கள் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் தான் மெட்டீரியல் கொடுப்பீங்களா, புக் மெட்டீரியல் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது, ஸோ நீங்கள் வெளியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு. இல்லை, ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், எந்த பேராசிரியராக இருந்தாலும், எந்த ஆசிரியராக இருந்தாலும் ஸோ நீங்கள் இந்த புக் வாங்கி கண்டிப்பாக ரீட் பண்ணலாம். கண்டிப்பாக புக் அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி புக் வாங்கிட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மேம் எனக்கு உங்கள்கிட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ பேட்ச். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம எல்லா 10 யூனிட்ஸையும் படித்து முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரிவிஷன் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு டைம் ரொம்ப சரியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் ஏற்கனவே நம்ம வந்து 2-3 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச்சில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்குமே நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்மளுடைய இந்த நியூ சிலபஸை ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை பாருங்கள்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிலபஸை எங்கே படிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவாக வேர் டு ஸ்டடி வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டடி பிளான். உங்களுக்கு ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூனிட்டுக்கும் நான் 5 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த யூனிட்டுக்கு 4 டேஸ் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் ஒரு டே வந்து நம்ம எக்ஸாம் யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் எடுத்திங்கன்னா நம்மளோட ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டே நம்ம குறிப்பாக ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷனில் என்னென்னலாம் இருக்குது, ஐசிடிஎஸ், இசிசிஇ, அப்புறம் வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுக்குரிய ப்ரோக்ராம்ஸான எஸ்எஸ்ஏ, சர்வசிக்ஷா அபியான், ஆர்எம்எஸ்ஏ, சமக்ர சிக்ஷா அபியான் இதெல்லாம் நம்ம படிப்போம். கூடுதலாக ஆர்டிஇ ஆக்டும் ரூசா அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆர்டிக்கிள் படிக்கணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இங்கே படிக்கணும். அங்கே தான் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து கவர் ஆகும். செகண்டரி எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போது அந்த செகண்டரி எஜுகேஷனுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணணும். ஹையர் எஜுகேஷன்லேயும் அதே மாதிரி தான் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்மல் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஒரு சில பேர் வந்து நார்மலாக ஸ்கூல் சேர்ந்து படிக்காமல் அவங்க வயது கடந்தவங்க ஸ்கூல் அல்லாமல் வேறு ரிசோர்ஸில் படிப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே இதில் வரும். அண்ட் ஒரு சில பேர் ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அடல்ட் எஜுகேஷன், ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் உள்ளே வந்துடும். கூடுதலாக நீங்கள் படிக்கும்போது ஓப்பன் ஸ்கூலிங், வொகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கவர்மெண்ட் என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது, பிரைன் ட்ரைன், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். செகண்ட் டே வந்து இதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டே நீங்கள் படிக்கும்போது எஸ்டிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எஸ்இடிஜி அப்படின்னு சொல்லுவோம், சோஷியலி எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். ஸோ இந்த குரூப்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னு பார்க்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த சேலஞ்சஸ் இன் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு முதல் 10 பேஜஸ்க்குள்ளே அவங்க கவர் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட். என்னென்னலாம் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம மெட்டீரியலில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு டாப்பிக்குமே நம்ம மெட்டீரியலில் கவர் பண்ணியிருக்கோம். வேர் டு ஸ்டடிங்கிற இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் பாருங்கள், சரியா? ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா 4th பாயிண்ட் பாருங்களேன். 4th டே நீங்கள் என்ன படிக்கலாம்னா கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் படிக்கலாம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்தது, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன, இதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அண்ட் இந்த சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, சோஷியலிசம், செக்யூலரிசம், சாவரன், டெமோக்ரஸி, இந்த வார்த்தைகளோட அர்த்தம் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்னென்ன பாலிசிஸ் எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, இதுதான் இந்த பாலிசிஸ் தான் இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து முழுக்க நம்மளுடைய ஃபஸ்ட் யூனிட்டை பிரதிபலிக்குது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் கல்வியை இவ்வளோ தூரம் உயர்த்தி நிப்பாட்டுவதற்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை தான் இங்கே முழுசாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த முதல் 2 நாள் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, இது வந்து தேசிய கல்விக் கொள்கை 1986 அதில் இருக்க டாபிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த 2வது 3rd and 4th டே படிப்பீங்க இல்லையா, இது வந்து தேசிய கல்விக் கொள்கை 1920 மையப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது 2 தேசிய கல்விக் கொள்கையவும் ஒரு கட்டமைத்து தான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டே உருவாக்கியிருக்காங்க. ஓகே, கூடுதலாக நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த கமிஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, அண்ட் இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு 5th டே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க, ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக வாங்க செகண்ட் யூனிட் எப்படி நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்தியன் ஃபிலாசபிக்கல் திங்கர்ஸ், வெஸ்டர்ன் ஃபிலாசபிக்கல் திங்கர்ஸ் இந்த மாதிரி 2 விதமாக பிரிச்சுட்டாங்க. ஃபிலாசபிக்கல் திங்கர்ஸ் ஓகே, சில பேர் இருக்காங்க, நம்ம படிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ சோஷியாலஜிக்கல் திங்கர்ஸும் இருக்காங்க. சோஷியாலஜிஸ்ட் வெப்பர், கால் மார்க்ஸ், ஸ்பென்சர், ஸோ இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்களையும் நம்ம படிக்கணும். இது தாண்டி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம் இதெல்லாம் பேசுவோம் இல்லையா, ஸோ இதெல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக கூடுதலாக நம்ம வந்து இந்த செகண்ட் யூனிட்டில் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமான டாபிக். கண்டிப்பாக எஸ்டிஜிலேருந்து இந்த முறை கொஸ்டின் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு தான் இவங்க வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்களோட தேர்ச்சி விகிதத்தில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, லிட்ரஸி ரேட்டில் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, இந்த மாதிரி கேள்விகள் வந்து
நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டான கேள்விகள், சர்வே ரிப்போர்ட்லேருந்து எடுக்கக்கூடிய கேள்விகள்லாம் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து படிங்க. பிரைவேட்டைசேஷன் லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இது வந்து 1991ல நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்தது? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பொறுத்தவரைக்கும் வாட்டர் ஆக்ட் எப்போ? அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் ஆக்ட் எப்போ? ஏர் ஆக்ட் எப்போ? இந்த மாதிரியான ஆக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் யூனிட். இது இது எல்லாமே நம்ம கண்டிப்பான முறையில நம்ம மெட்டீரியலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை 4 நாள் படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே. அடுத்ததாக தேர்ட் யூனிட். நீங்கள் தேர்ட் யூனிட் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப வாஸ்ட்டாக தெரியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எஜுகேஷனில் வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி சுப்பராயன் கவர்மெண்ட்லேருந்து நம்ம பார்க்கணும். 1921, 25 அவங்க சத்துணவு திட்டம் 1000 லைட்ஸ், சென்னை 1000 லைட்ஸில் ஒரு பள்ளியில் வந்து அரசாங்கம் சார்பாக சுப்பராயன் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வரை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணின எந்த ஊரில் இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணோம். ஸோ இதெல்லாமே பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் தான். ஓகே ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்க? அவங்க தெளிவாக கேட்டிருக்காங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி நம்மள்ட்ட பேச போகிறதில்ல. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட லிஸ்ட், மொத்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸோட எண்ணிக்கை என்னன்னு கேள்வியில் கேட்கலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது கூட உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும். இந்த மாதிரி கேள்விகள்லாம் கண்டிப்பாக வரும். ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியோட பேர் கொடுத்துட்டு இது என்ன ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ மெடிக்கல் காலேஜ் வந்து எப்போ ஃபஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ் எப்போ லான்ச் பண்ணாங்க? லாஸ்ட்டாக ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்த மெடிக்கல் காலேஜ் என்ன? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி வந்து அந்த நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் எப்படி தோன்றி வளர்ந்தது? அதுதான் வந்து தேர்ட் யூனிட்ல பேசுகிறாங்க. முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க. அடுத்ததாக தமிழக இலக்கியம், இலக்கணம். ஸோ இது நமக்கு தெரியும். சங்ககால இலக்கியங்கள் தெரியும். நம்மளுடைய மரபு தெரியும். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டே வருவோம். அப்புறம் நம்மளோட கலை நுட்பங்கள் தெரியும். கட்டிடக்கலையாகட்டும், இல்லை வேறு எந்த கலையாகட்டும், நம்மளோட வணிகம் எல்லாம் வந்து பழைய சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த வணிகம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் எத்தனை குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, எத்தனை குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடுனா நீங்கள் என்ன சொல்வீங்க? குறிஞ்சி திணை, முல்லை திணை, நெய்தல், மருதம், பாலை. ஸோ இந்த திணைகள், இந்த திணை சார்ந்த தெய்வங்கள் என்ன? அவங்களுடைய தொழில் என்ன? ஸோ இதை நம்ம படிப்போம் இல்லையா? இவ்வளோதான். ஸோ ரொம்ப 14 தமிழ் லிட்ரேச்சருங்கும்போது நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேண்டாம். 14 மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன, கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன, இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்புறம் அந்த 3 சங்கத்தையும் யார் நிறுவினார்கள்? எந்த காலகட்டம் நமக்கு சங்ககாலம் தெரியாது. ஆனாலும் 3வது சங்ககாலம் அது நிறுவனவங்க யாரு? இடம் எந்த எந்த இடத்துல? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பாருங்களேன், தேர்ட் யூனிட்லேயே 4th டே நீங்கள் படிக்கும்போது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி படிக்கணும். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், தமிழ்நாட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கும்பொழுது நீங்கள் பாளையக்காரர்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்துட்டு வேலூர் புரட்சி படிக்கலாம். குறிப்பாக பெண்களோட பங்கும் கேட்டிருக்காங்க. பெண்கள் வந்து சமுதாய சீர்திருத்தத்தில் நிறைய பேர் பங்கேற்றாங்க. அம்புஜத்தம்மாளாக இருக்கட்டும், அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டியாக இருக்கட்டும், நிறைய பேர். ஓகே. அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், முத்துலட்சுமி ரெட்டி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. லக்ஷ்மி சாகல், பெண்களின் பங்கு. அவங்க வந்து சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய அளவில் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா? துர்காபாய் அவங்க. ஸோ இதில் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். எஸ். ஸோ இதெல்லாம் தான் தேர்ட் யூனிட். 5th டே வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. ஓகே. அடுத்ததாக 16th டே, அதாவது 16வது நாள் 4வது யூனிட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பழைய சிலபஸ் தான். அப்படியே சைக்காலஜி தான் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளோட மெட்டீரியல் நோட்ஸில் ரொம்ப தெளிவாக டயக்ராமோட, டேபிளர் காலமோட நான் கொடுத்துருக்கேன். குழந்தைகளுக்கு அவங்களோட வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும்? அந்த பருவநிலை, இளமை பருவம் வரும்பொழுது அவங்களோட வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும்? அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? இந்த டேபிளர் காலத்தை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா இதுலேருந்து நிறைய அவங்களோட குணாதிசயம் சார்ந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுவும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கும்போது அடலசன்ஸ் பருவத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நிறைய வரும். இந்த குழந்தை பருவத்தோட கேள்விகள் எல்லாமே வந்து நமக்கு டெட் எக்ஸாமுக்கு போயிடும். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாணாக்கர் வந்து எந்த வயதினை சேர்ந்தவரோ அது சம்மந்தமான கேள்விகள் தான் வரும். இப்போ நீங்கள் பியாஜே தியரி படித்தாலும் அதில் இந்த 12 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன? அதுதான் நீங்கள் படிக்கணும். எரிக்சன்லேயும் அதுதான், கோல்பாக்லேயும் அதுதான். ஸோ ஈவன் இது நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ். ஏன்னா நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு அந்த படிநிலைகள்லேருந்து தான், அந்த வயதுடைய அடலசன்ஸ் வயதுடைய படிநிலைகள்லேருந்து தான்
கேள்விகள் வரும். சரிங்களா? சரி, அடுத்ததா இந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த பர்ட்டிகுலரா 3வது நாள் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிலபஸ் குடுத்துருக்கேன் பாருங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ நம்மளுடைய இந்த மேம்பாடு அப்படிங்கிறது பல்வேறு விதமா நமக்கு எடுத்துட்டு வரலாம். அறிவு சார்ந்த மேம்பாடு, உடல் ரீதியா நம்மளுடைய வளர்ச்சி, ம் உள் உள்ளம், மன ரீதியா நம்மளோட வளர்ச்சி, மொழி ரீதியா, உணர்வு ரீதியா, தார்மீக ஒழுக்க ரீதியா. ஸோ இப்படி எல்லாமே இருக்கும். அண்ட் இது எல்லாத்த பத்தி இப்ப அறிவு சார்ந்த வளர்ச்சியா பியாஜே பேசியிருப்பாரு. ஸோ சைக்கோ சோஷியல பத்தி விகாட்ஸ்கை பேசியிருப்பாரு. சரிங்களா? கோல்பர்க்கும் சோஷியல் பத்தி பேசியிருப்பாரு. எரிக்சனும் சைக்கோ சோஷியல் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் வந்து இந்த எல்லா விதமான வளர்ச்சி நிலைகளும் பேசியிருப்பாங்க. ஸோ இத நீங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு சம்மரி பண்ணி படிச்சுட்டீங்கன்னா, ரொம்ப எளிமையா போயிடும். நம்ம புக்ல ஐ திங்க் பேஜ் நம்பர் வேர்த்த ஸ்டடில தெளிவா சொல்லியிருப்பேன். எந்த வால்யூம்ல என்ன பேஜ் நம்பர்ல இது குடுத்துருக்கேன்னு. ஸோ ரொம்ப சிம்பிளா இத நீங்க கவர் பண்ணிக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இந்த சைக்காலஜிலருந்து வரும். இந்த யூனிட் 4, 5, 6லருந்து வரும். சரியா? ஓகே. அடுத்ததா இதே யூனிட் 4ல இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அ ஒரு ஒரு தனிநபருக்கும், ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் உடல் சார்ந்து அவங்க அம்மா அப்பாட்டருந்து வாங்கிட்டு வந்த மரபணு சார்ந்து நெறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த தனிப்பட்ட வேறுபாடெல்லாம் எப்படி ஒரு ஆசிரியர் கையாள்றது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு 4த் டேல நீங்க படிக்க போறீங்க. அப்போ ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு விதம் இருக்கும் பொழுது, இதுல அந்த கற்கக்கூடிய மாணவர்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாட்ட எப்படி நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறது இந்த 4த் டேல நீங்க ஓரளவு கம்ப்ளீட்டா படிச்சுருங்க. அடுத்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. அடுத்தது 5வது யூனிட். 5வது யூனிட்ல முதல் நாள் நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா, லேர்னிங் ப்ராசஸ் தான். கற்றுக்கொள்ளும் நபர், அவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அவங்களுடைய குணநலன் எப்படி இருக்கும்? எந்தெந்த காரணிகள்லாம் அவங்க மேல ஒரு பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும்? அப்படிங்கிறத படிச்சுருங்க. இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் டாபிக் தான். கூடுதலா நம்மளோட மெமரி, டைப்ஸ் ஆஃப் மெமரி, ரிமெம்பரிங், ஃபர்கெட்டிங் கர்வ் இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்த செகண்ட் டே வரும்பொழுது, கொஞ்சம் உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஓவர்லோட் பண்ணி தான் குடுத்துருக்கேன் 5த் யூனிட்ல. பிகாஸ் நம்மளோட சிலபஸும் அப்படிதான் இருக்கு. காக்னிட்டிவிசம், கன்ஸ்ட்ரக்டிவிசம், ஹியூமனிசம், கனெக்டிவிசம் குடுத்துருக்காங்க இல்லையா? அத தான் ரொம்ப தெளிவா அடுத்து தியரீஸ் ஆஃப் லேர்னிங்கிற பேர்ல ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறது நம்மளுடைய கனெக்டிவிசம். அப்போ நீங்க கேட்கலாம், காக்னிட்டிவிசம்னா என்ன? காக்னிட்டிவிசம் அப்படிங்கிறது ஜான் பியாஜேவோட தியரி. இது 4த் யூனிட்லயே படிச்சிருப்பீங்க. திரும்பவும் இங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க காக்னிட்டிசம். அடுத்து கன்ஸ்ட்ரக்டிவிசம். கன்ஸ்ட்ரக்டிவிசம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி விகாட்ஸ்கையோட தியரி. விகாட்ஸ்கைங்கிற பேர சிலபஸ்ல எங்கேயுமே நேரடியா பயன்படுத்தல. ஆனா சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிசம் விகாட்ஸ்கைய தான் குறிக்கும். அந்த தியரி படிக்கணும். அடுத்ததா பாருங்க, இந்த ட்ரையல் அண்ட் எரர் வந்து கனெக்டிவிசமோட கனெக்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஹியூமனிசம்ங்கிற வார்த்தை ஆப்ரஹாம் மாஸ்லோவோட மோட்டிவேஷன் தியரி. ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே தியரிக்கு 2, 3 பேர் இருக்கும். அத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியூமனிசம் அப்படிங்கும்போது, இங்க அவங்க எத தெளிவா சொல்றாங்கன்னா, மோட்டிவேஷனல் தியரி ஆப்ரஹாம் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அத தான் சொல்றாங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிஹேவியரிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுல கிளாசிக்கல் கண்டிஷனிங்கான இவான் பவ்லோவோட தியரி, அப்புறம் ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கான ஸ்கின்னரோட தியரிய பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்சைட் தியரி, ஜெசால் தியரி இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுக்குரிய வீடியோஸுமே வந்து நான் கியூஆர் கோடா நம்ம மெட்டீரியல்ல குடுத்துருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். ரொம்ப முக்கியமான தலைப்பு. மறக்காம படிச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் நான் ஒரே நாள்ல குடுத்தேன்னா, இது எல்லாத்தையும் நீங்க ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி ஒரு டேபிளர் காலம் போட்டு படிக்க முடியும். ஸோ நம்ம மெட்டீரியல்லயுமே அத அப்படிதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இந்த 5த் யூனிட்ல கரிக்குலம் அத பத்தி படிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரிக்குலமோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அதிலயும் குறிப்பா லாங்குவேஜோட முக்கியத்துவம். அது எப்படி உளவியல் ரீதியா நம்மளோட கனெக்ட் ஆகுது. மொழி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம அ பேசக்கூடிய வார்த்தைகள்லயோ, இல்ல யாரோ ஒருத்தவங்க பேசும்பொழுது, ஒரு தமிழ் வார்த்தைய கேட்டுட்டோம், ஒரு தாய்மொழியோட வார்த்தைய கேட்டுட்டோம்னா, அங்க புரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஸோ அந்த உளவியல் ரீதியா மொழிய வந்து எப்படி தொடர்பு படுத்திக்கிறது? அதனால மாணவர்களோட கரிக்குலம்ல இந்த மொழி சார்ந்த பாடத்திட்டம் எப்படி பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும்? இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ல மைக்ரோ டீச்சிங் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். லெசன் பிளானிங் ரொம்ப முக்கியம். லெசன் பிளானிங்லாம் புதுசா தான் சிலபஸ்ல ஆட் பண்ணாங்க. ஆனா நம்ம மெட்டீரியல்ல இருக்கு. ஏற்கனவே இருக்கு. கேக்னேவோட லெசன் பிளானிங் இருக்கு. ஹெர்பர்ட்டோட லெசன் பிளானிங் இருக்கு. கண்டிப்பா படிச்சுக்கோங்க. லேர்னிங் ஸ்டைல், விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெடிக் நம்ம மெட்டீரியல்ல உண்டு. ஒரு டேபிளர் காலம் போட்டு அழகா குடுத்துட்டேன். ஃபாலோ பண்ணிக்கலாம். டீச்சிங் ஸ்டைல்ஸ், டீச்சிங் அப்ரோச்சஸ், அது மாரி மெத்தட் ஆஃப் டீச்சிங், இண்டக்டிவ், டிடக்டிவ், அனலிட்டிக்கல், ஹியூரிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ இது மாதிரி வந்து நீங்க இந்த 5த் யூனிட்ட படிச்சு முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்து 6த் யூனிட். 6த் யூனிட்ல இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, பெர்சனாலிட்டி இந்த 3 டாபிக்கும் குடுத்துருக்காங்க.
ஸோ இன்டெலிஜென்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோட்டிவேஷன் கண்டிப்பாக 4 டாபிக். மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, பர்சனாலிட்டி. ஸோ மோட்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆப்ரஹாம் மேஸ்லோட தியரி ரீட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன், பெர்செப்ஷன் இதை பற்றியுமே இந்த யூனிட்டில் பேசியிருக்காங்க. லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க. அந்த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸில் வந்து சில டிசபிலிட்டிஸையும் பேசியிருக்காங்க. டிஸ்லெக்ஸியா, டிஸ்கால்கியா, டிஸ்கிராஃபிக்ஸ், கிராஃபியா. ஸோ இதெல்லாமே பேசியிருக்காங்க. அடுத்ததாக பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய தியரிஸ், மோனோ ஆர்கிக் தியரி, 2 ஃபேக்டர் தியரி, ட்ரையார்கிக் தியரி, குரூப் ஃபேக்டர் தியரி, கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. ஸோ இதெல்லாமே பேசியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸும் எமோஷனல் கோஷன்ஸும் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த இன்டெலிஜென்ஸ்க்கெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டைல் ஒன்று இருக்குது, அசஸ்மெண்ட் மெத்தட் இருக்குது, அதுவும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணும். ஸோ இன்டெலிஜென்ஸ் எடுத்திங்கன்னா அதை ஃபுல்லாக ஆன் த கோ முடிச்சுங்க. க்ரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், அதை இன்டெலிஜென்ஸோட சேர்த்தே கவர் பண்ணிவிடுங்க. சரியா? அகெயின் இந்த 6th யூனிட்ல இது கொஞ்சம் ஹெவியான டாபிக் தான், ஐ அக்ரி. ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு நாள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க எல்லாத்தையும். அடுத்த பர்சனாலிட்டி எடுக்கும்போது நமக்கு இங்கே ட்ரையட் தியரிஸ் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க எல்லா நபர்களையும் நம்ம படித்தாகணும். ஆல்போர்ட், கேட்டல், ஐன்ஸ்னக், ஸோ இவங்க எல்லாரையும் நம்ம படித்தாகணும். ஸோ கண்டிப்பாக அதோட சேர்ந்து அசஸ்மெண்ட்டையும் படிக்கணும். சரிங்களா? ஸோ இதோட நம்ம 6th யூனிட் முடிஞ்சிடாது. கூடவே மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஓகே, கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், இது எல்லாமே பழைய யூனிட்டில் இருக்க அதே டாபிக்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீனும் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆல்சோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகே, 6th யூனிட் முடிக்கவும் ஒரு யூனிட் டெஸ்ட் எழுதிடுங்க. அடுத்ததான் 7th யூனிட். 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் முழுக்க புது யூனிட் தான். இப்போ டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட்டோட குணாதிசயம் என்ன, மெஷர்மெண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ, இந்த 4 வகையான மெஷர்மெண்ட் இருக்குது. அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், நார்ம் ரெஃபரன்ஸ், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ், 4 விதமான அசஸ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே படிக்கணும். அசஸ்மெண்ட் எவல்யூஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், நம்ம கிளாஸில் அதை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இவாலுவேஷனோட பிரின்சிபல்ஸ் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அப்ஜெக்டிவிட்டி, ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி ரொம்ப முக்கியம். இதே கூட நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். இந்த முக்கியமான பாயிண்ட் தான் இது. ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை 3rd டே நீங்கள் படிக்கிறது ரொம்ப, இந்த 7th யூனிட்டுக்கு வந்து 4 நாள்லாம் எடுக்காது. ஏன்னா எல்லாமே ரொம்ப குட்டி டாபிக்ஸ் தான். பட் நான் தான் வந்து ஒரு 4 டேஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் பிளான் தான். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இதை நீங்கள் மாற்றியும் அமைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 7th டேயில் பார்த்தீங்கன்னா 7th யூனிட்டில் 3rd டே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதுக்கு எப்படி நம்ம கீ செட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியான இண்டெக்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், இது எல்லாத்தையும் தெளிவாக ப்ளூ பிரிண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், இதெல்லாம் தான் இந்த யூனிட். அப்புறம் அசஸ்மெண்ட் டூல்ஸான ரேட்டிங் ஸ்கேல், செக்லிஸ்ட், போர்ட்ஃபோலியோ, ரூப்ரிக்ஸ் இதெல்லாமே இன்னொரு நாள் தெளிவாக படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்ததாக 8th யூனிட். 8th யூனிட் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டோட சிலபஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். 14 பிரின்சிபல்ஸ் ஃபாயலோடது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாக் அனாலிசிஸ், டிக்யூஎம், போஸ்ட் கார்டு, இதில் இருந்தெல்லாம் அப்ரிவேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் சொல்லும்போது என்ஐஆர்எஃப் ரேங்கிங், வேறு எந்த விதமான ரேங்கிங் சிஸ்டமாக இருந்தாலும் நேக் விசிட் வருவாங்க இல்லையா நம்ம காலேஜஸில், ஸோ அந்த மாதிரியான விசிட்ஸ் அதில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணுற டாபிக். அடுத்ததாக இந்த 8th யூனிட்டில் 4th டே லீடர்ஷிப் தியரிஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த லீடர்ஷிப் தியரி, ஸ்டைல்ஸ், ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்கூல் ஹெட்டு, பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே பழைய சிலபஸில் இருக்குது, நம்ம மெட்டீரியல்லையுமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக 9th யூனிட். 10th யூனிட் சொல்லப்போனால் இந்த 7th, 8th, 9th, 10th யூனிட்லாம் ரொம்ப சின்ன யூனிட் தான். ஸோ இந்த 9th யூனிட் பொறுத்த வரைக்கும் கரிக்குலமோட பிரின்சிபல்ஸ் ஒரு நாள் படிச்சுக்கோங்க, டைப்ஸ் ஒரு நாள் படிச்சுக்கோங்க, அப்ரோச்சஸ் ஒரு நாள் படிச்சுக்கோங்க, அது எப்படி டெவலப் பண்ணாங்க. இப்போ டெவலப் பண்ணும்போது அது 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க கரிக்குலம் மாடலை, சயின்டிஃபிக் மாடல், நான் சயின்டிஃபிக் மாடல். சயின்டிஃபிக் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெக்னிக்கல் மாடல், நான் சயின்டிஃபிக் மாடல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நான் டெக்னிக்கல் மாடல். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸோட நீங்கள் இப்போ புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக கரிக்குலம் 9th யூனிட் கவர் பண்ணிடலாம். 10th யூனிட் ரொம்பவே முக்கியமான யூனிட், ஒரு ஆசிரியராக நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய யூனிட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நம்ம மெட்டீரியலில் உண்டு தான். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியும் லெவல் ஆஃப் டீச்சிங்கையும் ஒரே நல்லா படிச்சிடலாம், ரொம்ப குட்டி டாபிக், ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன்ஸ், எஸ் அவங்க கொடுத்துருக்க டைப்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்ரோச்,
ஏடி மாடல், அஷ்யூர் மாடல், சைபர்நேட்டிக்ஸ், டிபேக், எஃப்ஓஎஸ்எஸ், ஓஇஆர், மூக் இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். வாட் இஸ் இட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏடி மாடலோட நிறுத்தாமல், டிபேக் மாடலோட நிறுத்தாமல் இன்னும் 2-3 மாடல் அடிஷ்னலாக நீங்கள் கற்றுக்கிறது நல்லது தான். ஓகே. அதே மாதிரி இந்த லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அப்புறம் பிளெண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், அப்புறம் விஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாமே ஓரளவு வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டடி பிளான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.